ரேடியோ உலகில் தனித்துவமான குரலால் மக்களின் இதயங்களை வென்ற ஒருவர். அவரின் குரல் மட்டுமல்ல, அவரின் புன்னகையும் எளிமையும் உண்மையும் தான் அவரை சிறப்பான நபராக மாற்றியிருக்கிறது. ரேடியோவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மக்கள் மனதில் இடம் பிடித்தார். பின்னர் தொலைக்காட்சியில், குறிப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய இயல்பான தன்மையாலும் நேர்மையாலும் பெரும் ரசிகர்கள் வட்டத்தை பெற்றார். எந்த சூழலிலும் சிரிப்பையும் நேர்மையையும் பரப்பும் இந்த அழகான நபர் இன்று நமது மேடையில் வர இருக்கிறார். அவரின் வாழ்க்கை பயணம் பலருக்கும் ஒரு ஊக்கமாய் விளங்குகிறது. கனவு கண்டால் அதற்காக உழைத்தால் நிச்சயம் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர். நம்முடைய அனைவரின் மனதை கவர்ந்த ஆர்ஜே ஆனந்தியை தணிகையின் 37வது விருது வழங்கும் விழாவிற்கு உற்சாக கையொலியுடன் அன்போடு அழைக்கின்றோம். First of all, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு நான் என்ன நினைச்சேன், தணிகை எஸ்டேட் அப்படின்னா ஓகே ஒரு கம்பெனி, ஸோ அந்த கம்பெனிக்கான ஃபங்க்ஷன் அப்படிதான் நினைச்சேன். பட் ஸ்டேஜ் பார்த்தா நம்ம வீட்டுல எப்படி ஒரு பண்டிகை காலத்துல ஒரு ரூம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும், எந்த ரூம்ல யார் இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மேடை நிரம்பி வழியிற அளவுக்கு ஒரு குடும்பமா இருந்து இது எல்லாரும் செலிப்ரேட் பண்றது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் ஆர்கிடெக்சருக்கும் வந்து ரொம்ப தூரம். ஆனா இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து ஆர்கிடெக்சர்ல ஒரு பயங்கரமான இது அப்படின்னு எல்லாரும் சொல்றதுனால ஒரு தூரம் அங்க போயிருந்தேன். அப்ப அங்க வந்து ஒரு ஹிஸ்டாரியன் ரொம்ப வயசானவர், அவர் என்ன பண்ணாருன்னா கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவாருன்னா வாசல்லையே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசினார். அப்போ அங்க ஒரு சின்னதா ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை வந்து காமிச்சிட்டு இந்த கல் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அது என்ன வரிசையா எல்லா கல்லும் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கல்லா இருக்கு பெரிய கோயில்ல, இது ஒரு சின்ன கல்லா இருந்தது. ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல, எனக்கு பாக்குறதுக்கு சின்ன கல்லு பெரிய கல்லு, இதை தவிர ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, வீடு கட்டும் போது பாத்திருக்கீங்களா இன்னைக்காவது அப்படின்னு. வீடு கட்டும் போது செங்கல் வைப்பாங்க, எல்லாம் ஒரே சைஸ்ல தானே இருக்கும், அப்படிதான் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு. இல்ல நீங்க உற்று பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விசைக்கல் அப்படின்னு சொன்னார். சோ இவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயில்ல இந்த ஒரு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஆர்ச் அது வந்து நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த விசைக்கல்லை நாங்க சொல்லுவோம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர்ல அவ்வளவு பெரிய கற்கள் இருக்கக்கூடியதுன்னா அந்த விசைக்கல் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா ஆக்சுவலி பார்த்தா நம்ம வீடுமே அப்படிதான், நல்ல ஒரு வீடு பூசி மொழிகி அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, ஒரு புதிய வீடு பார்க்கும்போது நமக்கு அதுல இருக்கிற சின்ன சின்ன கல்லோ பொடி பொடி மண்ணோ அவ்வளவு சீக்கிரம் தெரியறது இல்லை. ஆனா அது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வீட்டை வந்து ஒரு வீடு அப்படிங்கறது ஆக்குறது. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொடுக்கப்படுற விருது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டெசிக்னேஷன் இருக்கு ஒரு கம்பெனில, அவங்க வேலையை செய்வாங்க. பட் அவங்க எல்லாருமே அந்த விசைக்கல் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படிங்கறத இந்த மாதிரியான ஒரு விழால